இதயகிரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயகிரி விஜயனின் வணக்கம். அதாவது அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அதில் என்னன்னா, வைகை செல்வனை எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு டீசன்ட் பாலிட்டிஷியன், நல்ல எழுத்தாளர், தினமணியில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுவார், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவரு கூட போய் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காருங்க தான் ஒன்றும் புரியல. அவர் கண்டிச்சிருக்காரு, கண்டிச்சு எல்லா பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணிட்டார். அதிமுக ரிசைன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சிட்டு வந்துட்டாரு. சரி, வேறு ஏதோ வெயிட் பண்ண வர போட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, அவரு தாவேக்கால போய் சேர்ந்ததோட அல்லாமல், அதாவது எம்ஜிஆர் போல் விஜய் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு நீங்க எம்ஜிஆர் எடுக்கிறீங்க? எம்ஜிஆர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் சொல்றதுக்கு ஒப்பிடுறதுக்கு நியாயமும் கிடையாது, அது தர்மமும் கிடையாது. அதர்மமான ஒரு விஷயத்த தொடர்ந்து அதிமுக இருந்து போறவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, எம்ஜிஆரோட எளிமை என்ன, அவருடைய அணுகுமுறை என்ன, அவருடைய அரசியல் பண்பு என்ன, அது எதுவுமே இன்றைய அரசியல் தலைவர்கள் எவருக்குமே கிடையாது, ஒருத்தருக்கும் கிடையாது. அப்படி இருக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அது வந்து பித்தலாட்ட அரசியல் அப்படிதான் சொல்லணும். அதாவது விஜயபாஸ்கர் அவர், அதாவது விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், ரெண்டு பேரும் தாவைக்கால போய் சேர்ந்துருக்காங்க. அது சேர்ந்தது பெரிய விழா மாதிரி நடத்தி, அதாவது 300 பஸ்ஸு, 300 பேருந்துகள், 500 காரு, பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுக்கான செலவுகள், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இது இவங்க செலவு பண்ணாங்களா, இல்லை தாவேக்கா அதுக்கு உதவி பண்ணாங்களா? வந்த அத்தனை பேருக்கும் பிரியாணி சாப்பாடு, அது இதுன்னு வகை வகையாக சாப்பாடெல்லாம் போட்டு கவனிச்சிருக்காங்க. என்னங்க அரசியல் நடக்குது இங்கே? கட்சியில் சேர்க்கறது ஒரு திருவிழா மாதிரி பண்ணுறது. அது பனையூர்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது பனைமரத்து கல் உடலுக்கு நல்லது, அதை கொண்டு வரணும்னு சொல்லி சீமான் உட்பட பல அரசியல் தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பனைமர கல் வந்து உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நியாயம், அந்த பனைமர கல்லுங்கிறது நியாயம். ஆனால் பனையூர் அரசியல், அதை இன்ஜுரிஸ் டு பாலிடிக்ஸ், அதாவது பனையூர் அரசியல் அரசியலுக்கு உகந்ததல்ல, அரசியலுக்கு தீங்கானது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வரலாம் போல் இருக்கு. இதை யாராவது பிரச்சாரமாக எடுத்துக்கிட்டு போய் கொண்டு போய் செல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அந்த ஆஃபீஸில் போய் இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதும், அவங்க அவமதிக்கப்படுறதும், கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணம் இல்லாமல், அதாவது இப்படியெல்லாம் அரசியல் நடக்குதான்னு தமிழ்நாடு எவ்வளவு தரந்தாழ்ந்து போயிடுச்சுங்கிறதுக்கு இந்த பனையூரில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு உதாரணம். அதாவது இது ஒரு பத்திரிகையாளராக இல்லாமல் ஒரு தனி மனிதராக, ஒரு பொதுவான அரசியல் நோக்கராக பார்க்கும்போது கூட நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியெல்லாம் தமிழன் வந்து தரந்தாழ்ந்து போகிறானே, தமிழன் தன்னை தாழ்த்தி கொண்டே போகிறானேங்கிறது நம்ம யோசிக்க தோணுது. அப்படி தான் சொல்ல தோணுது. இப்படி இருக்கு இது. அதாவது இவருக்கு விஜய் ஏன் இப்படி விழுந்து விழுந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க? அது செய்தியில் வேற போடுறாங்க, அதிமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. திமுகலேருந்து வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கேருந்தும் வந்து சரி, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க எங்கே பிற தீய சக்தி, தூய சக்தி அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? தூய சக்திங்கிற தயவுசெய்து இனிமேல் சொல்லக்கூடாது. தாவேக்கா அவருடைய சார்ந்தவர்கள், விஜய் ஆகட்டும் யாராகட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கான எந்த தகுதியும் தராதரமும் உங்ககிட்ட கிடையாது. அரசியல் இந்த சேர்க்கறதுல அடிபட்டு போச்சு. இவங்க சொன்னார் வைகை செல்வன், அவர் அதாவது காலத்தின் கட்டாயம் எம்ஜிஆர் ஒப்பிட்டு சொன்னார். எம்ஜிஆர்னா தலைவர்னா அவர் தாங்க தலைவர் அப்படி நான் சொல்ல உதாரணங்கள் சொல்கிறேன். அந்த உதாரணங்களை தயவுசெய்து கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். அதாவது தாவேக்கால இருக்கிற எம்ஜிஆர் விசுவாசிகள் சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களும் அதை உணரணும். தலைமைக்கு எடுத்து சொல்லணும், உங்கள் தலைமைக்கு எடுத்து சொல்லணும். என்ன ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். 1980 தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் நடந்து அதிமுக வெற்றி பெறுகின்ற அந்த நேரத்தில் மாமல்லம் ஆஃபீஸ்க்கு எம்ஜிஆர் வராரு. வரும்போது அங்கே போகிற இடத்துல ஒரு வண்ணாரப்பேட்டை சேர்ந்த அதிமுககாரங்க போஸ்டர் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய போஸ்டர்னா 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான போஸ்டர், பல நிறைய பிட்டு வச்சு ஒட்டினா தான் அந்த போஸ்டர் உருவம் கிடைக்கும். அதை வந்து அதாவது மாமல்லம் ஆஃபீஸுக்கு எதிரில் ஒரு வீடு, அப்போ ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டு சவுத்தில் ஒட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவருக்கு பகிர்ந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. காரை விட்டு இறங்குறவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த போஸ்டரை பார்த்து, போஸ்டருக்குள்ள யார பேரெல்லாம் போட்டிருக்கோ அத்தனை பேரும் லிஸ்ட் எடுக்க சொன்னார். அத்தனை பேரும் லிஸ்ட் எடுத்து அத்தனை பேரும் கட்சி விட்டு நீக்கிட்டாருங்க. அவர் தலைவரா, நீங்க தலைவரா? எம்ஜிஆர் எங்க, நீங்களாம் எங்க? ஒப்பிடாதுங்க. ஒப்பிடுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், அரங்கநாயகம் ஒரு விஷயம் பண்றாரு.
அதாவது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் வட சென்னையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போயிட்டு அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஒருத்தர் அதிமுக வந்து சேர போகிறாரு. சேர போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கேருந்து எம்ஜிஆருக்கு ஃபோனை போடுறாரு. ஃபோனை போட்டு இது மாதிரி இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து நம்ம கட்சியில் வந்து சேர போகிறேன்றாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ண பட்டுன்னு ஃபோனை வச்சுட்டார். அப்போ இந்த இதெல்லாம் மொபைல் கிடையாது இல்லையா, அந்த அந்த ஃபோனை டக்குன்னு வச்சுட்டார். அவருக்கு டென்ஷன் ஆகிட்டாரு அரங்கநாயகம். என்ன நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இது பாட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவருக்கு பதட்டமாயிடுச்சு. நம்ம இவர்கிட்ட வேற சொல்லி வச்சிருக்கோம், இந்த தலைவர்கிட்ட கொண்டு சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கோம், நமக்கு அவமானம் ஆயிடுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணான்னா அறக்க பறக்க ஓடி வர்றாரு. மாமலை ஆஃபீஸுக்கு வராரு. வந்தவர் எம்ஜிஆரை பார்க்க போறாரு. எம்ஜிஆர் கூப்பிட்றாரு. உனக்கு அறிவு இருக்கா? அரங்கநாயகத்தை இப்படி கேட்குறாரு. உனக்கு அறிவு இருக்கா? நாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்திய கம்யூனிஸ்ட், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் கல்யாணம் சொல்கிறான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ராமூர்த்தி, இவங்க 2 பேரும் கூடவே இருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் எம்ஜிஆர் கூடவே இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் வந்து ஃபோனில் வந்து ஒட்டவனை எப்படி பேச முடியும்? அதனால தான் ஃபோனை டக்குன்னு வச்சுட்டேன். அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுற கட்சியிலேருந்து ஒரு ஆளை நம்ம வந்து கட்சியில் சேர்த்தனா நாம் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும்? இதான் அரசியல். இப்படி அரசியல் பண்ணனாம உனக்கு கொஞ்சம் மூளை இதை செலவு பண்ணு, அறிவை வளர்த்துக்கோ அப்படின்னு கண்ணாமனா திட்டி விட்டார் எம்ஜிஆர். பயந்து ஐயா இப்படி விஷயம் இருக்கு, நான் யோசிக்கவே இல்லை, மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்புறம் அந்த விஷயத்த சால்வ் பண்ணிட்டார். இதுதாங்க பாலிடிக்ஸு. இன்னைக்கு கூட்டணிகள்னு சொல்லிட்டு என்னென்னமோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்னென்ன அயோக்கியத்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி அரசியல் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த அந்த நேர்மையும் அந்த புத்தியும் யாருக்கும் வருமா? அது மாதிரி அந்த மாதிரி பண்புகள் வந்து வளர்த்துக்கணும். எம்ஜிஆரை பற்றி பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. அது விஜய் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், வேற யாராகட்டும், அந்த பண்புகளை வளர்த்துக்கணும். அந்த 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 திறமையை வளர்த்துக்கணும். முதல்ல அந்த பண்பு இருக்கிற திறமையை வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி எம்ஜிஆரை பற்றி இப்படி சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இது மாதிரி ஆளுகளை வந்து அவர் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு, எப்படி கட்சி நடத்தியிருக்காருங்கிறது யோசிச்சு பார்த்தா நமக்கு தலை சுத்துதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நன்றி, வணக்கம்.